உடற்பயிற்சி, உடல் தசைகளை இயக்கக்கூடிய தொழில், விளையாடுதல், வீட்டு வேலைகள் செய்தல் ஆகிய தசைகளை இயக்கக்கூடியவை கட்டாயம் ஒவ்வொருவருக்கும் தேவை. இதற்கு செலவில்லை. தரமான வாழ்க்கைக்கு இது உதவும். வாரத்திற்கு 150 நிமிடத்திற்காவது தசைகளை இயக்கக்கூடிய உடற்பயிற்சி தேவை என உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைக்கிறது. உலகம் முழுவதும் 18 வயதுக்கு மேற்பட்ட 23% ஆண்கள் மற்றும் 32% பெண்கள் உடல் செயலற்ற தன்மையுடன், அதாவது உட்கார்ந்த நிலையில் உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் 4 மண்டலங்களில் நடத்தப்பட்ட ஆய்வில் 50%க்கும் அதிகமானோர் ஃபிசிக்கலி இன்ஆக்டிவ் என்றும் 10% பேர் மட்டுமே ஃபிசிக்கலி ஆக்டிவ் எனவும் தெரிவிக்கிறது. இதனை செடென்டரி லைஃப் ஸ்டைல், அதாவது சிட்டிங் டிசீஸ் என கூறலாம். இந்நிலையில் குறைவான சக்தி செலவழிக்கப்படுகிறது. எனவே உடல் எடை கூடுகிறது, தசைகள் செயலிழந்து விடுகின்றன, எலும்புகளின் பலம் குறைகிறது, வளர்சிதை மாற்றம் மந்தமாகிறது, இரத்த ஓட்டம் சீராக இருக்காது. இது இதயத்திற்கு உகந்தது அல்ல. நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது, ஹார்மோன்களின் சமநிலை பாதிக்கப்படுகிறது. இதனால் பல வியாதிகள் உண்டாகின்றன. குவாலிட்டி ஆஃப் லைஃப் குறைகிறது, வாழ்நாளும் குறைவுகிறது, மன அழுத்தமும் உண்டாகிறது. டீப் வெயின் த்ராம்போசிஸ், வெரிகோஸ் வெயின்ஸ் போன்ற வியாதிகள் உண்டாகின்றன. பதற்றம் அதிகரிக்கிறது, புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பும் உண்டாகிறது என இந்த சிட்டிங் லைஃப் ஸ்டைல், சிட்டிங் டிசீஸில் சொல்லுகிறார்கள். நாளொன்றுக்கு 4 மணி நேரம் உட்கார்ந்து வேலை செய்வோருக்கு லோ ரிஸ்க் என்றும், 11 மணி நேரத்திற்கும் மிகுதியாக உட்கார்ந்து வேலை செய்வோருக்கு ஹை ரிஸ்க் எனவும் வரையறுத்துள்ளனர். உட்கார்ந்து இருக்கும்போது 3.5 மில்லிலிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் பெர் கிலோகிராம் ஆஃப் பாடி வெயிட் பெர் மினிட் செலவிடப்படுகிறது. இதனை மெட்டபாலிக் ஈக்குவலண்ட் என கூறுகின்றனர். எந்த ஒரு வேலைக்கு 1.5 மில்லி ஈக்குவலண்ட்டுக்கு சமமான அல்லது குறைவான சக்தி செலவிடப்படுகிறதோ அந்த வேலையை செடென்டரி பிஹேவியர் என வரையறுத்துள்ளனர். அதே வேளையில் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் உடல் எடையை சீராக்கும். இரண்டாம் இதயம் எனப்படும் காஃப் மசில்ஸை பயன்படுத்தி செய்யப்படும் எந்த வேலையும் வாழ்நாளை கூட்டும், உடல் நலத்தை மேம்படுத்தும். ஆதி மனிதன் உணவுக்காக காடுகளில் அலைந்தான். பின்னர் விவசாயம் சார்ந்த வாழ்க்கை முறையில் நமது மூதாதையர்கள் நாளொன்றுக்கு 10 மைல் முதல் 20 மைல் வரை நடக்கும் திறனுடன் காணப்பட்டனர். நாளடைவில் நம்முடைய வாழ்க்கை முறை மாற்றத்தால் இன்று அமர்ந்து கொண்டே செய்யக்கூடிய வேலைகள் அதிகரித்து சிட்டிங் டிசீஸ் உருவாக்கப்பட்டுள்ளது என்றால் அது மிகையாகாது. சிட்டிங் டிசீஸ் தவிர்க்க அவ்வப்போது உடல் தசைகளை இயக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனெனில் நமது உடலமைப்பு இயங்குவதற்காக மட்டுமே படைக்கப்பட்டுள்ளது. எஸ், our body is designed to move, not for sitting and to get sitting disease.